ரைட், இப்போ நாங்கள் மேலே போகிறோம். அதாவது மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிறோம். இது வந்து ஓக்கில் இந்த படி செய்திருக்கு. எல்இடி லைட் ஸ்ட்ரிப்பிங் வந்து கொடுத்துருக்குறோம். சைட்டுக்கு வந்து கிளாஸ் ஒர்க். இதுலேயும் வந்து ஒரு சின்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுக்கும் அதாவது நான் காட்டுற ஏரியா உங்களுக்கு பிளான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் வந்து நாங்கள் முதலில் எடுத்து நாங்கள் இந்த கிளாஸ் ஒர்க் செய்து வரைக்கும் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருந்தாங்க. எப்படி இருக்குங்க? 1 2 3 கதவு, நடுவில் பாத்ரூம். ரைட், அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஏறி போய் மேலே போகணுன்னா பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பின் ரியருக்கு வந்து அந்த லைட்டிங் வந்து நேச்சுரலாக வரணுன்றதுக்காக இது. இந்த பக்கத்தில் ஒரு ரூம், இங்கே அது அப்படியே பின்னுக்கு ஒரு ரூம். ரைட், இப்போ நான் கடியில் இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. மேல் ஃப்ளோர்லேயே ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மேலே சீலிங்கை பாருங்கள், லுக்கை பாருங்கள், வேறு லெவல். உண்மையிலேயே அதன் அமைப்பு இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து ஃபீல் பண்ணிங்கிறது தான் இன்னும் வேறு லெவல். இதுதான் இந்த டிட்டாச் வீடு. சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி. நான் மறுபடியும் சொல்கிறேன், சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி, 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் எப்படி லுக்கை பார்த்தீங்களா? எப்படி பாருங்க. இது வந்து லேண்டிங் ஏரியா. இப்போ நான் நிற்கிறது வந்து லேண்டிங் ஏரியா. ரைட், இது இந்த இடங்கள் கூட நாங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த ஸ்பேஸஸை வந்து நாங்கள் எடுத்து மேலுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே ஃப்ளோ போட்டு படித்து மேலுக்கு இதுகள் எல்லாமே நான் இதுக்கு முந்தின காணொலியில் பார்த்துருப்பேன். இதை பற்றி தெரியாதாக்கள், இந்த வீட்டில் அமைப்பு தெரியாதாக்கள் இதனுடைய முதல் காணொலியை நீங்கள் போய் பாருங்கள். சரியா? இதான் வந்து லேண்டிங் ஏரியா. மேலே ஏறி வந்து அப்படியே முதலாவதாக நிற்கிறேன். முதல் ஃப்ளோ நல்ல ஒரு லைட்டிங் அப்படியே கோத்ரூ பண்ண போது எங்கே வருது? லேண்டிங் ஏரியா. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைப்பு பாருங்கள், எந்த பெரிய லேன். ரூமுகள் 1 2 3 4 ரூம், 1 பாத்ரூம், 2க்கு வந்து அட்டாச் பாத்ரூம். ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் 1 மெயின் பாத்ரூம், 2 ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம், மொத்தம் 4 ரூம்ஸ். 4மே டபுள் ரூம். சின்ன ரூமாக இருக்கணும். எவ்வளோத்துக்கு கொஞ்சம் பெருசாக்கி அளவாக அமைப்பாக இருக்கணும். இந்த வீடு உங்களுக்கு குறிப்பாக பிடித்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீட்டை மாதிரி செய்யணும்னு இருந்தால் கால் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ பார்ப்போம். இப்போ மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறோம். ஓகே, இதான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த கலர் இந்த அமைப்பை காட்டுறேன் பாருங்கள். இதை மூடிக்காங்க, என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து எல்லா ரூமும் மேல் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து இது ஃபுல் டோர் ஆர்கிட்ரைவ் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சுது. ஃப்ளோரும் வந்து எல்லாம் முடித்து எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியாச்சுது. இது எல்லாமே வந்து ஃபிட்டட் கவர்ட் அடிக்க போகிறோம் இந்த ஏரியா. இது முதல் வந்து 1 ஸ்வீட் தான் கேட்டிருந்தவன். இப்போ அந்த 1 ஸ்வீட்டை கேன்சல் பண்ணி இப்போ தனி பாத்ரூமாக கேட்டுட்டோம். இப்போ அதனால் அந்த வேலையும் அமெண்ட்மெண்ட் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு வீட்டை செய்கின்ற பொழுது ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து அதோட முடிகிறது இல்லை. இப்போ எங்களை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால், இப்போ நாங்கள் உங்களோட வீட்டுக்கு ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து செய்வோமாக இருந்தால் எங்களில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் ஒர்க் செய்துட்டு போய்க்கவே நாங்கள் அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றி தந்துடுவோம் ஃபுல்லாக. அப்போ அந்த மாற்றி எங்கெங்கே என்னென்ன தேவையோ அந்தந்த மாற்றங்கள் ஃபுல்லாக வந்து மாற்றுவோம். சரி, இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு சுத்தம் எடுப்போம் பாருங்கள். எல்லாமே அதாவது ஃப்ளோர் அடித்து ஸ்கர்ட்டிங் அடித்து லைட்டிங்கள் எல்லாமே முடிச்சாச்சு. நீ பெயிண்டிங் ஒர்க்கள் நடந்துட்டுருக்கு. பெயிண்டர்ஸ் வந்து அதிதீவிரமாக அதிமுயற்சியாக நடந்துருந்தாங்க. இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆன் பெயிண்டிங். வெல் டன், குட் ஜாப் மேன், குட் ஜாப், வெல் டன். ரைட், நான் இது வந்து பாத்ரூம். ரைட், மாஸ்டர் பெட்ரூம். அதாவது வந்து மாஸ்டர் பெட்ரூமுடைய பாத்ரூம். இது வந்து வேறு இதுதான் மாஸ்டர் பெட்ரூமுடைய பாத்ரூம். கதவின் அழகை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கதவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி கதவு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்கள். ரைட், பாத்ரூம். இப்போ நான் போகிறது மெயின் பாத்ரூம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மெட்டலில் பாத் போட்டிருக்காங்க. ஷவரும் இருக்குது மேலுக்கு ஃபிட் பண்ணி. அளவான விண்டோ. ரைட்டா, நல்ல ரேடியேட்டர். இங்கால கேபினட் எழுதுகள். இப்போ ஒரே நேரத்தில் எல்லா விதையும் நடந்துருக்கு. இங்கே 3 விதமான டைல்ஸ் வந்து அதை கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கதவை பூட்டி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த பியூட்டி வந்து தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல பாக்கெட்டுகள் தாராளமாக ஷாம்பு இதுகள் வைக்கக்கூடிய மாதிரி ஸ்பேஸ். அப்போ எந்த வழியில் இதுகள் போட்டுறது அமைப்பு குறைவாக இருக்கும். இந்த பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து கன்னடத்தை பார்த்துருவீங்க செய்யும் நம்மது. ஆனால் அந்த டீட்டெயிலை பாருங்கள். சுற்றி வர வச்சு 4 பக்கம் வந்து ட்ரிம் வச்சு நல்லதாக எந்த காலத்துலையுமே வந்து வெளியே எக்ஸ்டர்னல் இதுகளை வந்து கூடுதலாக வந்து தவிர்க்கிறது நல்லது. இதுகள் வந்து ஸ்பேஸ் சேவிங்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும். இந்த பாத்ரூம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இந்த கதவை பாருங்கள் எப்படி இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவல். அது உண்மையிலேயே இல்லை. ரெண்டு விதமான கலர், 2 விதமான டிசைன். வால்நட் எஃபெக்ட்
அந்த கலரோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணும், நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு 3 விதமான டைல்ஸ் அவைக்கு ஐடியாஸ் கொடுத்துனாங்க. அவங்களும் அந்த ஐடியாஸ் அதே மாதிரி சூஸ் பண்ணாவே 3 விதமாக கொடுத்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து சீலிங்கு பிளாஸ்டிக்கில் போடுறது, இல்லாட்டி வந்து ஓல் ஷவர் பேனல்ன்றது. டைல்ஸுன்ற பியூட்டிஃபுல்லே வேறு, ஆனால் நல்லா குவாலிஃபை ஆன நல்ல தரமான பில்டர்ஸ் நீங்கள் பிடிப்பீங்களா எந்த இருக்குங்க இதை பார்த்தா முகம் பார்க்கலாம். அது ஒர்க் அதுன்ற டீட்டெயிலை பற்றி. இதுதான் மாஸ்டர் பெட் ரூம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ரைட், இதான் இது நல்லா இருக்குல்ல, லைட்டிங் எல்லாமே போட்டு எல்லாம் பக்கா ரெடி. இப்படியே பாத்ரூமால் வெளியில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது தானே, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் தான் முதலாவது ரூம் பார்த்துனாங்களோ. அதுக்கு முன்னாலேயே அதாவது படியால் வந்தோடனே லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 2 ரூம் போதும். ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், அடுத்த ரூம். இந்த ரூமுக்கு போய் பார்ப்போம். இது சைட் ஸ்டோரி, அதாவது சைட் டபுள் ஸ்டோரி உள்ள இடம். அந்த சைட் டபுள் ஸ்டோரியை இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி செய்திருக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா, நல்ல மிகப்பெரிய ரூம், உண்மையிலே சூப்பராக இருக்குது. நிறைய திங்ஸ்கள் அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க வழியால் அந்தந்த திங்ஸ் அங்கே இருக்குது. மற்ற இந்த சுவிட்சுகள் வந்து மாத்திரம் கொஞ்சம் ரீபொசிஷன் பண்ணி சொல்லி கேட்டுருக்கணும். ஏன்னா அவங்க ஃபிட்டட் கவர்ட் ஃபுல்லாக அடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்குரிய மாதிரியான ஒர்க்குகளுக்குரிய அதுக்குரிய வேலைகள் நடந்துட்டுருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே டோர்ஸ் இந்த இது பறந்து படம் பார்த்துட்டுருக்கிறீர்கள். நல்லா இருக்குது இந்த டோர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து 1 ஸ்வீட் பாத்ரூம். சரியா, இப்போ இந்த அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உள்ளதில் இதில் ஒன்றுக்கு வந்து 1 ஸ்வீட் பாத்ரூம். 1 ஸ்வீட் பாத்ரூம் இருக்கவங்களுக்கு போய் பார்ப்போம். பாருங்கள், இந்த டாய்லெட்டையும் பாருங்கள். இது வந்து சிஸ்டம் டாய்லெட். உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கீழே பாருங்கள், நல்ல ஈஸியாக க்ளீன் பண்ணக்கொள்ள நல்ல ஒரு ஸ்டைலிஷாக. இந்த இதுக்கு முறைய டைல்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் 3 விதமான டைல்ஸ் அகெயின் இந்த போல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணியாக இருக்கிறேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிறது நான் கேட்குது. ரைட், 2 பாக்கெட்ஸ் இங்கே பாருங்கள். ஷவர் தனிப்பட்ட இதில் மேலே பாருங்கள். அந்த மாதிரி வாழ்ந்தால் எப்படி வாழணும், சூப்பராக செய்யணும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலேயே எனக்கு நிறைய ப்ரொஜெக்டில் நாங்கள் செய்திருப்போம். இது ஒன் ஆஃப் த என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷல். அந்த மாதிரி இருக்குது. எனக்கே அதை பார்க்க ஆசையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ரீபோஸ்ட் பண்ணுங்கோ. வளமே போல தான் கீழே எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் நான் இது முடிஞ்ச அப்புறம் காட்டுறேன். இது நான் உங்களுக்கு இது வேலை நடந்து கொண்டு கேட்க இது என்னுடைய அப்டேட் வந்து எனக்கு கேட்டிருந்தேன் நீங்கள், அதனால் இதை காட்டுறேன். ரைட், இது ஒரு அளவான இந்த ரூமுக்கு 1 ஸ்வீட் பாத்ரூம். பாருங்கள், ரூமும் மிக பெருசு. அந்த சைட்டுக்குள்ளே டபுள் ஸ்டோரிக்கே டபுளாக எடுத்துருக்கோம். ரைட், இது எடுத்து இதை முடிச்சிருக்கு. இதுதான் இது. ரைட், இந்த இது பார்த்துருக்கோம். இப்போ அப்படியே நாங்கள் வெளியில் வந்து தேங்க்யூ பாய்ஸ்.